ஆலய தரிசனம். ஆலய தரிசனம். ஸ்ரீ அம்புஜவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில், சௌந்தர்யபுரம். பலன் தரும் பத்ம சக்கரம், கடன் தீரும், திருமண தடை அகலும். சௌந்தர்யம் என்றால் அழகு பொருந்தியது. அதற்கேற்ப அமைந்துள்ளது இந்த கிராமம். அமைதியான சூழ்நிலை. சென்னையிலிருந்து உத்திரமேரூர் வழியாக வந்தவாசிக்கு செல்லும் போது வந்தவாசிக்கு முன்பே இடதுபுறம் திரும்பிச் சென்றால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அழகிய கிராமத்தை சென்றடையலாம். ஊரின் நடுவில் அமைந்துள்ள கோயில். ஆலயத்தை அடைந்ததும் அழகாக காட்சி தருகிறது கோயிலின் கொடிமரம். உலவும் கோள்களின் உயிரொழியே, பகலும் இரவும் உனதொழியே. கோயில் விமானம் மற்றும் உள் மண்டபம், சுவாமி கருவறை, தாயார் சன்னதி ஆகிய அனைத்தும் அற்புதமாக காட்சி தருகிறது. வேண்டுமே, நிலையாக திருப்பாதம் தொழ வேண்டுமே. கோவிந்தன் பெயர் பாட சுகம் தோன்றுமே. திருக்கோயில் திருக்காட்சி இதம் கூட்டுமே. உன் திருக்கோயில் மலராகி தோள் சேருவேன். உன் திருமன்றில் விளக்காகி ஒளி கூட்டுவேன். உன் திருவாசல் கோலம் நானாகுவேன். உன் திருமாட கிளியாகி புகழ் பேசுவேன். பெருமாளும் தாயாரும் அற்புத அழகுடன் சௌந்தர்யத்துடன் சேவை சாதிக்கிறார்கள். நீ வாழும் மலையேறி வர வேண்டுமே, நிலையாக திருப்பாதம் தொழ வேண்டுமே. கோவிந்தன் பெயர் பாட சுகம் தோன்றுமே. திருக்கோயில் திருக்காட்சி இதம் கூட்டுமே. பார்க்க எதிர்பார்த்து திருவீதிதனில் வந்து அலைமோதுமோ. பேராழி அலையெல்லாம் முனை தீண்ட நாள் பார்த்து நீராடும் சங்குக்குள் நீராகுமோ. உன் கார் வண்ணமேனிக்கு தேன் பூசவா. உன் தலையாத அழகுக்கு கை கூப்பவா. உன் பிறை போன்ற நெற்றிக்கு பொட்டாகவா. உன் எழிலாந்த இடை சூடும் பட்டாகவா. பெருமாள் கும்பகோணத்தில் ஸ்ரீ சக்கரபாணியாக காட்சி கொடுப்பார். அதே போன்று இத்தலத்தில் ஸ்ரீ அம்புஜவல்லி தாயாரும் வேறு எங்குமே காண்பதற்கு அரிய அபூர்வமாக இத்தலத்தில் ஸ்ரீ பத்ம சக்கர ரூபியாக தாயாரின் சக்கர ரூபியாக காட்சியளிக்கிறார். இந்த உலகில் நமக்கு அலைமகளின் அருள் தேவை. செல்வம் என்றால் பணம் மட்டுமல்ல. திருமணம், குழந்தை பாக்கியம், தன தானிய பெருக்கம், ஆடை ஆபரண சேர்க்கை என அனைத்துமே செல்வம்தான். அத்தனை செல்வங்களையும் நமக்கு அள்ளித்தரும் பெருமாள் மற்றும் தாயாரின் சன்னதி அமைந்திருக்கும் திருத்தலம்தான் சௌந்தர்யபுரம். எம்பெருமான் ஆதிகேசவன் என்னும் திருநாமத்தோடு அருள் பாலிக்கிறார் இந்த தலத்தில். சௌந்தர்ய கோலத்தில் அம்புஜவல்லி என்கிற திருநாமத்தோடு அருள் புரிகிறார் தாயார்.
ஆதிகேசவ பெருமானின் தரிசனமே ஒருவரின் மனக்குறையை போக்கிவிடும். அந்த அளவுக்கு அற்புத மூர்த்தியாக திகழ்கிறார் மூலவர். அவர் சன்னதியில் சாங்கித்யம் நிறைந்திருப்பதை நம்மால் உணர முடிகிறது. இந்த திருக்கோயில் சுமார் 500 வருடங்களுக்கு முன் ஸ்ரீ அகோபில மடத்தின் 6ஆம் பட்டத்தை அலங்கரித்த ஸ்ரீமத் சஷ்ட பராங்குஜ யதீந்திர மகாதேசிகர் சுவாமிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தாயார் இங்கே தபோ கோலத்தில் முதிர்ந்த ஞானத்துடன் பக்தர்களை அனுகிரகிக்கும் பார்வையுடன் ஸ்ரீ பத்ம சக்கரத்துடன் அருளாட்சி செய்கிறார். உற்சவர் தாயார் ஸ்ரீ ராஜலட்சுமி என்னும் திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறாள். ஒருமுறை இந்த தலத்துக்கு வந்து இந்த தாயாரை மனமுருக பிரார்த்தித்து வழிபட்டால் அந்த தாய் நம்முடனேயே நம் இல்லத்துக்கு வந்து அங்கே லட்சுமி கடாட்சம் பெருகச் செய்வார் என்பது நம்பிக்கை. श्रीनिवास श्री वेंकटेश पार्कडल तनिल वाळुम पद्मनाभ யுகந்தோறும் நிலையான பெருமாளையா நான் எழுந்தாலும் விழுந்தாலும் முன்னாலையா பேரகங்காரம் அழித்தாளும் பெருமாளையா பத்தவதாரம் அலங்காரம் பெரும் ஆளையா ஓ திருநாடு வைகுண்டம் முன்னூரையா எழில் திருச்சங்கு திருச்சக்கரம் அடையாளமையா உன் திருவாக்கும் திருநோக்கும் அருள் மேகமையா யுகந்தோறும் நிலையான பெருமாளையா நான் எழுந்தாலும் விழுந்தாலும் முன்னாலையா கோதையும் உனையாண்டாள் ராதையும் உனையாண்டாள் சீதையும் உனையாண்டாள் பாசவடிவில் ராமனாய் வில்லேந்தி கிருஷ்ணனாய் குழலேந்தி ஆலிலை உனையேந்தும் மோன நிலவே நேர் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலப்பா நீ மலையப்பா உலகப்பா ஸ்ரீரங்கப்பா ஓர் கருடப்பன் தினம் தாங்கும் ஒப்பில்லப்பா நீ குருவாயூர் குடிகொண்ட குழந்தையப்பா ஸ்ரீ ஸ்ரீரங்கம் தனிலே நம் பெருமாளையா.
இங்கு உள்ள ஆண்டாள் சன்னதி அற்புதமானது. பெரியாழ்வார் வளர்த்த இளம் கோதையாய் இங்கே ஆண்டாள் நாச்சியார் அருள் புரிகிறார். வரம் தரும் கோவிந்தம், வளம் தரும் கோவிந்தம், மனம் தொடும் கோவிந்தம், மலை கோவிந்தம், நிரந்தரம் கோவிந்தம், நலம் தரும். மேற்கு நோக்கிய பெருமாளை சேவித்தவாறு நின்ற கோலத்தில் தனி சன்னதியில் கருடாழ்வார் அமைந்துள்ளார். நிகமாந்த தேசிகனின் கருட தண்டகத்தை பாராயணம் செய்து இவரை தரிசித்து வழிபட விஷப்பூச்சிகளின் தொல்லைகள் விலகும் என்கிறார்கள். அதேபோல இங்குள்ள பெருமாளை மீட்ட சுந்தரவரத ஆஞ்சநேயரும் வரப்பிரசாதியாக ஆனவர். 2012 வாக்கில் இங்குள்ள பெருமாள் உட்பட உற்சவ மூர்த்திகள் திருடு போய் விட்டனவாம். ஊர் மக்கள் இந்த அனுமனை நினைத்து சுந்தரகாண்ட பாராயணம் தொடர்ந்து செய்து வந்தனர். தெய்வ திருவுருவச் சிலைகள் மீண்டும் கிடைத்தனவாம். எனவே இவரை மனதில் நினைத்து வழிபட்டாலே பலவிதமான நன்மைகள் கூடி வரும். மேலும் இழந்த பணம், புகழ், செல்வாக்கு அனைத்தும் தேடி வரும் என்கிறார்கள் பக்தர்கள். ஸ்ரீ பத்ம சக்கரம் பெருமாள் கும்பகோணத்தில் சக்கரபாணியாக காட்சி கொடுப்பார். அதேபோன்று இந்த கோயிலில் ஸ்ரீ அம்புஜவல்லி தாயாரும் பத்மச்சக்கர ரூபியாக காட்சி தருகிறார். மத்தியில் மேரு பர்வதத்தை குறிக்கும் வகையில் ஒரு கர்ணிகையும் அதை ஒட்டினாற்போல் இரு வளையங்களும் திகழ அதை சுற்றி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தந்தருளும் ஆதிலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி, தனலட்சுமி ஆகியோர் நித்திய வாசம் புரிய அவர்களின் மத்தியில் அம்புஜவல்லியுடன் சேர்ந்து நவசக்தியாக அருள் பாலிக்கிறார்கள். 4 வேதங்களுக்கு சமமாக நாற்புறமும் 4 தீ ஜுவாலைகளையும் அந்த ஜுவாலைகளில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர், ஸ்ரீ ஹயக்ரீவர், ஸ்ரீ வராகர், ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகியோரையும் கொண்டு திகழ்கிறது ஸ்ரீ பத்ம சக்கரம். இந்த சக்கரம் ஸ்ரீ மகாலட்சுமியின் அம்சம். எனவே தாயாரிடம் நாம் கேட்க விரும்பும் அனைத்தையும் இந்த சக்கரத்திடம் வேண்டிக் கொண்டால் விரைவில் நம் தேவைகள் நிறைவேறும் என்கிறார்கள். குறிப்பாக செல்வ வளம் சேர்ந்து கடன் தொல்லைகள் அகலும், நினைத்த காரியங்கள் கைகூடும், திருமண தடைகள் முற்றிலும் அகலும், நல்ல வரன் அமையும், குழந்தை செல்வம் வேண்டியவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும், தன தானிய அபிவிருத்தி உண்டாகும், வியாபாரத்தில் இருந்த தேக்க நிலை மாறி பல மடங்கு முன்னேற்றம் ஏற்படும், பயம் விலகும், கல்வியில் சிறந்து விளங்குவார்கள், முகத்தில் அழகு மிளிரும், ஒப்பனை கலைஞர்கள் இங்கு வந்து வழிபட அவர்கள் தொழில் அபிவிருத்தி அடையும் என்பது கூடுதல் தகவல். அம்புஜவல்லிகா சமேத ஸ்ரீ ஆதிகேஸ்வர பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீ சௌந்தரியபுர கிராமத்தில் இருக்கக்கூடிய மிகவும் பழமையான ஸ்தலம் ஸ்ரீ அம்புஜவல்லிகா சமேத ஆதிகேஸ்வர சுவாமி ஆலயம். இந்த ஆலயம் 100 ஆண்டு கணக்கான பழமையான ஆலயம். இந்த ஆலயத்தில் என்ன விசேஷம்னா, அம்புஜவல்லி தாயார் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பத்ம சக்கரம் சொல்வார். இந்த பத்ம சக்கரம் ரொம்ப விசேஷமானது. பெருமாளுக்கு எப்படி சுதர்சன சக்கரம் ரொம்ப விசேஷமோ அதுபோல் இங்கே தாயாருக்கு இந்த ஸ்தலத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய அற்புதமான சக்கரம் தான் பத்ம சக்கரம். இந்த பத்ம சக்கரம் எதை பற்றி சொல்கிறதுனா, தாயாருடைய கிருபா கடாட்சம் முழுக்க நமக்கு கொடுக்கக்கூடிய சக்கரமாக இருக்குது. இந்த சக்கரத்தில் பத்ம சக்கரத்து சன்னதியில் பிரார்த்தனை பண்ணிட்டாலே எல்லாருக்கும் எல்லா விதமான வளமும் நலத்தையும் கொடுக்கக்கூடிய பெருமாளாக இருக்கார் அம்புஜவல்லிகா சமேத ஆதிகேஸ்வர சுவாமி. இந்த வசந்தீவில் சுவாமியோடைய தாயார் உற்சவம், பெருமாள் தாயாருடைய ரெட்ட புறப்பாடு உற்சவமானது ரொம்ப சிறப்பான முறையில் ஊஞ்சல் உற்சவம், பெருமாள் திருமஞ்சனம், மாடவீதி பிரதட்சணம்லாம் நல்லபடியாக நடந்தது. அனைத்து பக்தர்களும் இந்த வசந்தீவில் இருக்கக்கூடிய ஆஸ்திக பக்த ஜனங்கள் அனைவரும் இந்த சௌந்தகபுரம் ஆலயத்தை தரிசனம் பண்ணுற எல்லாருக்கும் ஸ்ரீ அம்புஜவல்லிகா சமேத ஆதிகேஸ்வர சுவாமியோட அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். சுபமஸ்து. ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி நாளன்று சிறப்பு அபிஷேகமும் அன்னதானமும் நடைபெறும்.
மலை மீதே கலை சூழும் கருணை முகிலே அருள் பொழிவாய். மலை மீதே கலை சூழும் கருணை முகிலே அருள் பொழிவாய். உயிரில் உடலில் நிரந்தரமாய் உலகை இயக்கும் தாரகமாய். உயிரில் உடலில் நிரந்தரமாய் உலகை இயக்கும் தாரகமாய். உலவும் கோள்களின் உயிரொளியே பகலும் இரவும் உனதொளியே. ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா புரந்தரதாசரின் பாண்டுரங்கா. ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா புரந்தரதாசரின் பாண்டுரங்கா. ஸ்ரீராமா ஜெயராமா தியாகையாவின் ஸ்ரீராமா. ஸ்ரீராமா ஜெயராமா தியாகையாவின் ஸ்ரீராமா. யுகங்கள் யாவிலும் சாஸ்வதம் நீ, தர்மங்கள் அனைத்திலும் சாட்சியும் நீ. யுகங்கள் யாவிலும் சாஸ்வதம் நீ, தர்மங்கள் அனைத்திலும் சாட்சியும் நீ. குணங்களில் உயர்ந்த சற்குணம் நீ, ருணங்கள் தீர்த்திடும் கற்பகம் நீ. गिरिधारी उपकारी लक्ष्मीपतिये. ஸ்ரீதேவி பூதேவி தாயார் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஊஞ்சல் உற்சவம் கண்டு மகிழ்ந்தோம். ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாள் ஸ்ரீ அம்புஜவல்லி தாயார் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்று அலங்காரத்தில் சேவை சாதிக்கிறார்கள். ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் தீப ஆராதனை. ஸ்ரீ அம்புஜவல்லி தாயார் சன்னதி. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை தரிசிக்கிறோம். ருண விமோச்சன ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சேவை சாதிக்கிறார் தனி சன்னதியில். தமுமாய் திகழ்பவனே அருள் நீரை திருவரங்கம் புனதரங்கம் திருமலை திருப்பதியில் கோவிந்தம் நல்வழி நாளும் நம்மை சேர்க்கும் வைகுண்டம். ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேஷா பார்க்கடல் தனில் வாழும் பத்மநாபா ஆதிசேஷன் மேல் துயில் பவனே. ஆழ்வார்கள் மண்டபம். ஸ்ரீ விஸ்வக்சேனர் ஸ்ரீ நம்மாழ்வார் பாஷ்யக்காரர் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் நின்ற திருக்கோலத்தில். இந்த கோலத்தில் இவரை காண்பது அரிது. ஸ்ரீ குமார வரதாச்சாரி ஸ்ரீ ஆதி வன் சடகோபன் ஸ்ரீ சஷ்ட பராங்குஜ யதீந்திர மகாதேசிகன் ஆகியோர் சேவை சாதிக்கிறார்கள். வரம் தரும் கோவிந்தம் வளம் தரும் கோவிந்தம் மனம் தொடும் கோவிந்தம் மலை கோவிந்தம் நிரந்தரம் கோவிந்தம் நலம் தரும் கோவிந்தம் அகம் நிறை கோவிந்தம் அருள் கோவிந்தம் மலரிதழ் கோவிந்தம் வண்ணமே கோவிந்தம் மயக்கும் மாயவனின் புகழ் கோவிந்தம் குழலிசை கோவிந்தம் கரைய கோவிந்தம் எழிலன் ஏழுமலை
ஸ்ரீ பத்ம சக்கரம் சன்னதி, பெருமாளை மீட்ட சுந்தரவரத ஆஞ்சநேயர், ஸ்ரீ தும்பிக்கை ஆழ்வார் ஆகியோரை சேவிக்கிறோம். வேண்டுமே நிலையாக பெருமாளுக்கும் தாயாருக்கும் உரிய நாட்கள் அனைத்தும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக மார்கழியில் ஆண்டாள், தை முதல் நாளில் பெருமாள் மகா சங்கராந்தி திருமஞ்சனம், பங்குனி உத்திரம் திருக்கல்யாணம், ஸ்ரீ ராம நவமி, தமிழ் வருட பிறப்பு, ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி, நரசிம்மர் ஜெயந்தி, நம்மாழ்வார் ஜெயந்தி, அனுமன் ஜெயந்தி, நவராத்திரி ஆகியவை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஆலயம் மிகச் சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது. ஆலயத்தின் பட்டாச்சாரியார்கள் மிகவும் கனிவோடு பக்தர்களிடம் நடந்து கொள்கிறார்கள். ஐஸ்வர்யம் பெருக ஆதிகேசவ பெருமாளை சென்று சேவித்து வாழ்வில் எல்லா நலன்களையும் பெற்றுக் கொள்கிறார்கள் பக்தர்கள் என்பது கண்கூடு. வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழிழையார் சென்றிறைஞ்சி அங்கப் பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமலத் தன் செழியன் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். ஆண்டாள் திருப்பாவை. ஆலய தரிசனம் காண்போம். அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.